வணக்கம் நண்பா நண்பீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. இந்த வீடியோ வந்து தேங்க்ஸ் கிவிங் டே ப்ளஸ் வந்து பிளாக் ஃப்ரைடே ஸ்பெஷல் விளாக். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்காக அப்படி வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சிம்பிளாக தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே. நான் டீட்டெயிலாக வந்து சொல்ல, நான் அது எல்லாமே இங்கே போடுறேன், நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் போட்டிருக்கேன், அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 நாளுக்காக வந்து அத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ டீல்ஸ் வந்து கிடைக்கும். எங்கே போனாலும் ஷாப்பிங் வந்து அலமோதும் அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த விளாகில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டோருக்கு நான் போயிட்டு நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. எதுக்குன்னா நேற்று தான் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே. நான் நேற்று வந்து ஷாப்பிங் வந்து நான் போனேன். பட் போகும்போது என்னாச்சுன்னா ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து லீவ் விட்டுட்டு ஸோ ஈவினிங் ஒரு 4:30 5:30க்கு மேலே வந்து ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நேற்று வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ நாங்கள் போயிட்டு திரும்ப வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நேராக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட். இந்த ஸ்டோரை பற்றி தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டிங்க. ஸோ வால்மார்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் சீக்கிரமாக வந்து ஓவர் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். வால்மார்ட்டில் தான் ஃபஸ்ட் அந்த டீல் வந்து போட்டிருந்தாங்க. $170 ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ அதுக்காக வந்து தேடி பார்த்தோம், ஸ்டாக்கே இல்லை. அப்புறம் ஸ்டாக் அலர்ட் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவைலபிள் ஆனதுக்கப்புறமா நான் திரும்ப வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் வியர். ஸோ இந்த வின்டருக்கு வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு ஐட்டம். அடுத்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா லோஸ். ஸோ இந்த லோஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தி ஹோம் டிப்போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. வீட்டுக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் வந்து இங்கே இருக்கும். ஸோ அப்படியே நான் நடந்து போகிறேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து டீல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் பெரிய அளவுக்கு வந்து டீல்ஸ் வந்து இங்கே இல்லை. ஸோ ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் வந்து இங்கே டீல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த லேடர் வேணும். ஸோ லேடர் வாங்குறதுக்காக வந்துட்டு போனோம். பட் லேடர் வந்து நல்ல ஒரு லேடராக வந்து இல்லை. அதுக்கப்புறம் கர்டைன்ஸ் வாங்கலான்னு பார்த்தோம். கர்டைன்ஸும் வந்து வேறு ஹோம் டிப்போலையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டோம். எங்களோட அடுத்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா மார்ஷல்ஸ். இந்த ஸ்டோரில் வீடியோ எடுக்க விடல. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அப்படியே அடுத்த கடையை வந்து கவர் பண்ணுவோம். டாலர் ட்ரீ. இந்த கடை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பொருள் எடுத்தாலும் இங்கே வந்து $1 இல்லைன்னா $1 கம்மியாக தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருக்கும் பார்த்திங்கன்னா 30 பிளேட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா $1. நம்ம ஒரு மதிப்படி பார்த்திங்கன்னா ஒரு $70 $75 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓசன் ஸ்டேட் ஜாப் லாட். இது வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டான கடைன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். ப்ளஸ் குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வால்மார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்காது இந்த ஸ்டோர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரக்ஸ் வந்து வாங்கினோம். ஸோ ரக் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சீப்பாக வந்து கிடச்சி $30 $80 இவ்வளோ தான் வந்து இங்கே ரக்ஸு. அப்புறம் அந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து ஹார்பர் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இவ்வளோ பெரிய லைன் வந்து பார்க்குறோம். ஸோ உள்ளே போனால் வந்து ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும் இங்கே. ஸோ அதனால தான் வந்து இந்த கடையில் நிறையா கூட்டம் வந்து பார்க்குறீங்க. மற்ற கடையில் வந்து இந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இல்லை.
ஸோ நாங்கள் இங்கே வந்து லேடர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இந்த லேடர் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, பட் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஸ்டோர் தி ஹோம் டிப்போ. ஸோ இதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச லோஸ், அதுக்கு காம்படிட்டர் வந்து இவங்க தான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருங்கடல். ஸோ இங்கே கிடைக்காத ஐட்டம் எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வந்து இங்கே இருக்கும். எது வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு யூஎஸ் ஃபுல்லாமே வந்து இந்த ஸ்டோர் வந்து இருக்குது. Excuse me? Which ways I can find curtains and curtains drawer? Oh, it'll be over in aisle 17. Thank you. ஸோ இங்கேயும் வந்து நாங்கள் ரக்ஸு, அப்புறம் கர்டைன் ராடு இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம். பட் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருந்துச்சு கம்பேர்ட் டு லோவ்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் ஷாப். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு வந்தால் போதும். ஸோ நல்ல ரேட்டில் வந்து கிடைக்கும் நமக்கு. அடுத்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா பெட் பாத் அண்ட் பியாண்ட். ஸோ உள்ளே வரும்போதே வந்து போட்டிருந்தாங்க ஸ்டோர் க்ளோசிங் சேல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரை வந்து அவங்க காலி பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருந்தாங்க. பட் என்ன டிசப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் 40%, 60% அப்படின்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் ப்ரைஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த கடைக்குள்ளே போனோடனே. பட் ஸ்டாக் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஏன்னா ஸ்டோர் காலி பண்ணுறதுனால. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து சேலுக்கு வந்து வச்சுருந்தாங்க. இந்த சேரே வந்து பார்த்திங்கன்னா $60 போட்டு வச்சுருந்தாங்க. இந்த டேபிள் பாருங்கள் $24. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ப்ராடக்டாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸ்டோர் காலி பண்ணுறதுனாலும் வந்து அட்லீஸ்ட் இன்னும் கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல. பட் ஆக்சுவல் ப்ரைஸ் மாதிரியே தான் வந்து தோணுது. மனசாட்சியிலும் $90 போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மது அருந்துவதற்காக தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அடுத்து நாங்கள் வந்துட்டு மாலுக்கு போனோம். சொன்னால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, அந்த மாலில் வந்துட்டு வெளியில் நடக்க முடியாத அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு லாஸ்ட் இயர். பட் இந்த வருஷம் வந்துட்டு அப்படியே பாருங்களேன், ரொம்ப கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. பட் எனிவே இந்த கொரோனா டைமில் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ
இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்குது, ரொம்ப பிடிச்ச ஸ்டோரு. ஸோ அந்த ஸ்டோரில் போயிட்டு யூஸ்வலாக வந்து இந்த பிளாக் ஃப்ரைடே டைமில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பை 3 get 3ன்னு வந்து ஆஃபர் போடுவான். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஒரு வேல்யூபுளான டீல். ஸோ பாடி வாஷ் அப்புறம் பாடி லோஷன் இதெல்லாம் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸோ இங்கேயும் வந்து க்யூ இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த ஸ்டோரில் வந்து நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா வந்து பை 3 get 3 வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து போடுவான். ஸோ நல்ல டீல் இது. ஸோ எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே இங்கே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து ஜேசி பென்னி போனோம். அப்புறம் வந்து மேசிஸ் வந்துட்டு போனோம். ஷர்ட்டு, பேண்ட்டு, அப்புறம் பேபி ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல டீல் தான் வந்து கிடச்சது இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ரஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அடுத்து வந்து காஸ்கோ போனோம். காஸ்கோவில் வந்துட்டு பெருசாக டீல்ஸ் எதுவும் இல்லை, வெறும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும் டீல் இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோலேயும் வந்து அந்த டீல் இருந்திருக்கு. பட் இப்போ தான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கே வந்து தெரியுது இங்கே அந்த டீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி நான் வால்மார்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த க்ரௌட்லாம் வந்து எதிர்பார்ப்பேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடே வந்து காணோம். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, எல்லா கடையும் வந்து வெறிச்சோட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தான் வந்து இப்போ அதிக ஒர்க் வந்து இருக்கும். ஸோ இன்ஸ்டோர் ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்டோருக்கு போய் கவர் பண்ணி வீடியோ யாராச்சும் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டோர்ஸ்க்கு, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு வந்து நான் போயிட்டு வீடியோ செஞ்சு நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஃபேன் நான். ஸோ எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஒரு மேபி 1 or 2 days வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஷாப்பிங் போனோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.